வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட முக்கியமான திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் சோழ அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமங்க, தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் சார்பில் நெய்தல் உப்புங்கிறத ஒரு கான்செப்ட் ஒரு பிராண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சென்னை, கோவை, ஒசூர் நகரங்களில் தொழில்நுட்ப நகரம் நிறுவ போகிறாங்க. நாலாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானதாங்க, சிங்கார சென்னை என்ற திட்டம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மாமதுரைன்னு ஒரு திட்டம், எழில்மிகு கோவை என்ற வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க. கோவையில் ஒரு செம்மொழி பூங்கா 2 கட்டமாக அமைக்க போகிறாங்க. 2ஆம் கட்டமாக அமைக்க போகிறாங்க. உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம் என்று சென்னையை மாற்றியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இலவச ஒய்ஃபை எந்தெந்த ஊரில் சேவை வழங்கியிருக்காங்கன்னா, சென்னை, தாம்பரம், ஆவடி, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் மாநகராட்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8வது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் பல்வேறு கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பேரில் பார்த்திங்கன்னா, கோவை, தஞ்சை, வேலூர், சேலம், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், மதுரை, திருச்சி இந்த நகரங்களில் 2024 பார்த்திங்கன்னா, நாட்டுப்புற கலை விழா கவர்மெண்ட் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. 10வது பார்த்திங்கன்னா, இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடுன்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ சென்னையில் உள்ள கிளாம்பாக்கம் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் என்று சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 11வது கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைஞ்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய நூற்றாண்டு நூலகங்க. சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இன்னொரு நூற்றாண்டு நூலகம் கெட்டப்போன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது பார்த்திங்கன்னா, மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்காங்க. 13வது பார்த்திங்கன்னா, புதிய உழவர் சந்தை 76 அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில், அதாவது அவங்க விவசாயிகளுக்காக. அடுத்து சென்னை கிண்டியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட் வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு உயர் மருத்துவமனை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 15 பார்த்திங்கன்னா, கோவில்கள் பார்த்திங்கன்னா தமிழில் தான் அர்ச்சனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். 16 பார்த்திங்கன்னா, தொழிற்கல்வி படிப்புகள் இந்த பிஇ இன்ஜினியரிங் படிக்காங்க பார்த்திங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மருத்துவத்துக்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ இடஒதுக்கீடு 7.5 பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்தாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இலக்கிய மாமணி விருது வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. கனவில் வழங்குவாங்க. மின்சார புகார்கள் நீங்கள் தொடர்பாக தெரிவிக்கணும்னா மின்னகம்ங்கிற இதில் ஆப்பில் போய் நீங்கள் தெரிவிச்சிக்கலாம். 24 மணி அந்த சேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 19 பார்த்திங்கன்னா, இலங்கை அகதிகள் முகாம் என்று தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ் முகாம் என அழைக்கப்படுகிறது. இது கொண்டிருக்காங்க. 20வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெரியார் பிறந்தநாள் செப்டம்பர் 14 சமூக நீதி நாளாகவும், அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாளாகவும் அறிவிச்சிருக்காங்க. அம்பேத்கர் பிறந்தநாளை. வள்ளலார் பிறந்தநாள் அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை நாளாக அறிவிச்சிருக்காங்க. இரட்டமலை சீனிவாசன், பிரம்பிடுகு முத்தரையர், சர் ஏ.டி. பன்னீர்செல்வம், எம்.கே. தியாகராஜ பாகவதர், வீரன் சுந்தரலிங்கம், அயோத்திதாசர், ராஜகோபால், தொண்டைமான், இமானுவேல் சேகரனார் இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாங்கநல்லூர் தியாகிகள் 21 நீதி போராளிகளுக்கு சமூக மண்டபம் அமைக்கப்படுகிறது. தகைச்சல் விருதும் வழங்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தகைச்சல் விருது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. 21, 22, 23 சங்கரையா, நல்லக்கண்ணு, கீவரமணி வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.